கருத்துக்கள் இறைவனுக்கு நன்றியாக குளோரி வில்லியம் குடும்பம், பரிமளா வின்சென்ட் குடும்பம், மேலும் இந்தியா தேர்ச்சி பெற்றதற்காக இந்தியாவுக்கு கொடுத்துள்ளார். மேலும் சிறப்பு கருத்தாக லூயிஸ் பிரான்சிஸ் நர்சுவதற்காகவும் மரிய ஐஸ்வர்யா நர்சுவதற்காகவும் திருப்பியுள்ளார். மேலும் மதித்த அருட்தந்தை மரிய பிரகாசம் யானை பார்ட்டிக்காக திருப்பியுள்ளார். இதோடு சேர்ந்து நாம் நம்முடைய அன்றாட விண்ணப்பங்களை நம்முடைய குடும்பங்களுக்காக விடுதலைகளுக்காக திருப்பதியாக கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த இறை தந்தையின் அன்பும் சாவினின்று உயிர் தெழுந்த இயேசுவினரும் ஞானம் புத்தி விமரிசை போன்ற கொடைகளை வழங்கும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி அந்தோனியார் பக்தர்களே, புனித அந்தோனியாருடைய சிற்றாலயத்துடைய 2வது நாளாக இந்த நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். புனித கோடி எடுத்த அந்தோனியார் நாம் செய்கின்ற ஜபத்திலும் நாம் வைக்கின்ற நம்பிக்கை பேரில் இறைவனிடமிருந்து கோடி அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் செய்ய தயாராக இருக்கின்றார். நம்பிக்கை மீது, அசையாத நம்பிக்கை மீது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார், நம்மை பராமரிக்கின்றார் என்ற தன்மையிலே அந்தோனியார் இறை வாக்கை தன்னுடைய வாழ்வாகவும் நற்கருணையின் பக்தியாகவும் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய பணிகளிலே இறைவனுடைய வார்த்தையை பிறருக்கு அறிவித்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர் இருந்ததும் அவர் மீது ஒரு நம்பிக்கை பெரிய அவர் வழியாக அவருடைய பரிந்துரையின் வழியாக இறைவன் அளப்பரிய நன்மைகளையும் அளப்பரிய புதுமைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எனவே இந்த நம்பிக்கையோடு அந்தோனியாரிடம் வேண்டுகின்ற ஒவ்வொரு பக்தனுக்கும் இல்லாமல் போவதில்லை. அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் இறை தந்தையிடமிருந்து நமக்காக கருந்து வீசி நிறைவான ஆசீர்வாதங்களையும் அறிவாளங்களையும் பெறுவதாக இருந்தார். எனவே சிற்றாயத்தை நோக்கி தோனியார் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாவின் நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படியாகும். மற்றும் இந்த சிற்றாயத்தை சுற்றி உள்ள அனைத்து குடும்பங்களையும் பெரும்பாலும் சகோதரர்களாலும் அவர்களும் இறைவனின் இரக்கத்தினாலும் மனித சாய்மொழியில் படைத்தவர்கள் என்னை அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்கள் இருக்கின்ற கச்சங்கள் துன்பங்கள் தீர்வுபடியாகும். நாமும் அவர்கள் சாட்சியாக முடியாது நம்முடைய குடும்பத்தையும் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுத்து திருப்பதிபடியாக அன்றாடுவோம். இறைவன் தாவி நம்மீது இறக்கம் வைத்து நமக்கு வேண்டிய அனைத்து ஆதரவு திருப்படியாக அன்றாடுவோம். அதற்கு தகுந்தவிடமாக நாம் தகுதி உறவுகளாக மாறுபட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்கள் துறை நினைத்து மனவர்த்தவும் இன்று நம்முடைய அழைப்பியேற்று வந்திருக்கின்ற அருள் தந்தை பேட்ரிக் இயேசுவின் திறந்த சபை சார்ந்தவர் நம்முடைய கேஆர்புரம் தெரிந்து வந்திருக்கின்றார். எனவே அவரை வருகின அவருடைய எழுத்து அவரை வரவேற்போம். மேலும் உங்களுடைய இறைவன் இதை ஆசிரியர் பெற திருப்பதியாக இறைவன் நம்மீது நம்முடைய பிள்ளைகள் மீதும் எனக்கு ஆசிரியர் வழங்க திருப்பொழியை பக்தியோடு கலந்து கொள்வோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பார்வையினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்வியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே என்பதையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை பலவீனங்களை குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரியும். உம்மோடு துயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலில் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்ந்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ராயலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிப்பீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா, எனக்கொரு ஆசை, தினமும் உம் முகத்தை காண வேண்டும். எனக்கொரு ஆசை
பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, திபேரியாவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பத்ரமேயு, தோமா, வைத்தண்டுபோராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் ஆகியோர். இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையை கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கு செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது இந்நரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். இது கிறிஸ்துவுக்கு வாழ்தல் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மத்தியானம் நல்லா சாப்பிட்டீங்களா? நேரத்தில் யார் சாமி கேட்குறது சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் சவுண்ட் வச்சு நல்லா இருக்கு. கொஞ்சம் வாய்ஸ் நிறைய இருக்கு, ஆனால் கொஞ்சம் சத்தம் போட்டு நல்லா இருக்காது. நல்லா இருக்கீங்களா? 1999 இந்த பக்கம் வந்து போயிட்டு இருக்கிறேன். நான் ஆஸ்டின் டவுன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு வாட்டியாவது கேட்டுருவேன், ஆனால் உள்ளே வந்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா வந்து நம்ம ஃபாதர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபாதர் தான் என்னை கூப்பிட்டாரு. எனக்கு ரெக்டராக இருந்த ஃபாதர். நான் தியாலஜி படிக்கும்போது நான் சாமியாராவுக்காக கையெழுத்து போட்ட சாமியார். ஸோ அதனால் ஒரு அழைப்பு, உண்மையிலே ஒரு சந்தோஷமான அழைப்பு. உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு இஷ்டப்படணும். புரியுது நான் சொல்றது? கஷ்டப்பட்டு இஷ்டப்படணும், எல்லாம் இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். எல்லாரோடையும் மண்டையில் போடுற கொஸ்டின் என்னன்னா, சாமியார் யார் சொல்லிட்டார், பேட்ரிக் இயேசுவோட திருவள்ளுவர். 2வது கொஸ்டின், எவ்வளோ என்ன பசங்க இருப்பார், எப்போ முடிப்பார், ஜோக் அடிப்பாரா, இல்லை சீரியஸா சொல்லுவாரா, இல்லை அந்தோடு யாரை பற்றி சொல்லுவாரா, இல்லை வேற ஏதாவது வாய்ப்பு வந்தது வளர்ந்துட்டு போவாரா, நம்ம எப்போ சீக்கிரமா வீட்டுக்கு போகலாமா, ஏதாவது கொஸ்டின் போயிட்டு இருக்கோம். அதான் சொன்னேன், இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது. இல்லை கஷ்டப்பட்டு இஷ்டப்படுறோம், வேற வழி இல்லை இல்லையா? அதான் பண்ண மாட்டேன். என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எங்க சீக்கிரம் முடிக்கணும் அங்கே சீக்கிரம் முடிச்சுடுவேன். இல்லை நீங்க 1 மணி நேரம் பேசணும்னா 1 நாளுக்குள்ள பேசணும் பேசுவேன். 1 மணி நேரம் வேணாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாங்க. சரி, ஃபாதர் கூப்பிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த டாபிக்குமே கொடுக்கலையே. சரி, ஏதாவது டாபிக் கொடுப்பாங்க இல்லையா, இந்த தலைப்பு பேர் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எந்த டாபிக்கும் கொடுக்கல, எந்த தலைப்பு கொடுக்கல. அந்தோடியாருடைய திருவிழாவுக்கான நவநாள் தயாரிப்பு. அதனால எங்க ஆரம்பிக்க போறோம். நேற்று என்ன சொன்னார் சாமியார்? இஷ்டமான கேள்விகள்லாம் கேட்ட எழுதிச்சாங்க. நேற்று முடிஞ்சு போச்சு. நேற்றைய பொழுது காற்றோடு போச்சு. புதுமைகளை பற்றி சொன்னார். என்னென்ன புதுமைகளை பற்றி சொன்னாரு? ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்க. அவ்வளவுதான். அப்படிதான் ஒரு போட்டுருவாங்க. ஒண்ணு காட்டாத்து வேலை மாதிரி வரும், இல்லைன்னா ஒரு துளி விட. சொல்லுங்க சொல்லுங்க, புதுமைகள் பற்றி தான் புதுமைகள். ஓகே ஓகே. துளூஸ் பற்றி சொன்னாங்க, ரெமிடி பற்றி சொன்னாங்க. துளூஸ்ல நற்கரணை கொண்டு வரும்போது என்ன சொல்றது, கழுதை ஓகே வந்து முட்டி போட்டுச்சு. அந்த மக்கள் வந்து அங்காவும் இருந்தாங்க. இயேசுடைய பிரசன்னத்தை நற்கரணை இருக்குது என்பதை இந்த மிருகத்தின் மூலமாக, ஒரு வாயிலா சீலம் மூலமாகவும் அதை எடுத்து வைத்தார். சூப்பர். நெக்ஸ்ட்
மீன்களுக்கு போதிக்க சென்றார். ஏன்னா மக்கள் யாரும் கேட்கல, அதனால என்ன பண்ணுவார் அவர் பண்ணப்பா. முக்கியமாக நம்மளாம் கேட்காதது ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இவர் வந்து இனிமேட்டு நீ பொதுமை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆமா அந்த சமயத்துல ஒரு கீழே விழுந்துருவாரு, பாக்க நிக்க வச்சுட்டு ஏன்னா அவனை காப்பாற்றக்கூடிய ஆயிரக்கிட்ட ஓடி போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அப்புறம் காப்பாற்றுவாரு. ஓகே, அந்தோட ரொம்ப கீழ்ப்படிதல். ஓகே, ஜெபமும் நம்பிக்கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் பக்தி. மரியா அழியா நாக்கு கொண்டவர் பருவாலை எழுது. நான் பக்கத்துல எழுதி வச்சிருந்தது போட்டோல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் நின்று போட்டோ எடுப்பாங்க. நம்ம இங்கே நிற்கிறேன், நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு செய்வோம். கரெக்டா அங்க எழுதி வச்சிருந்தது. நான் போயிருக்கேன் பதுவா அங்க எழுதி வச்சது போட்டோல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வேற சாமியார் கட்சி காலெல்லாம் போட்டு போய் நின்று பார்த்தேன். பக்கத்துல ஒரு சாமியார் பார்த்தேன், ஒரு போட்டோ வேணும் எடுத்து பாருங்க. ஏன்னா பார்த்துட்டு ஒரு 50 பேர் நினைப்பாங்க. ஓகே, அழியா நாக்கு உடையவர். இன்னும் அந்த நாக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதுவை நகரிலே அந்த பெரிய ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சந்தோஷம். எல்லாம் புதுமையை சொல்லி நான் என்ன சொல்றது, ரிவிஷன் முடிஞ்சிச்சு போறோம். நெக்ஸ்ட் லெசன் போறோம். கரெக்டா? பிரிவான சகோதர சகோதரிகளே, இத்தனை புதுமைகள் அவரால் எப்படி செய்ய முடிந்தது என்றால் தன்னுடைய வாழ்விலே, ஏன்னா அந்த இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னுடைய பிரசங்கத்தை மாத்திரம் திரும்பி அதே புரிதல் சொல்லியிருந்தா நீங்க அதை திரும்பிக்கணும், எதையே சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்விலே 3 முக்கியமான விஷயங்களை அவர் கடைபிடித்தார். 3 முக்கியமான விஷயங்கள். இந்த புனிதத்திற்கு எல்லாம் மிக மிக முக்கியமானவை இந்த 3 விஷயங்கள். நம்முடைய வாழ்விலேயும் புனிதம் அடைய வேண்டுமா? இந்த 3 விஷயங்களை பின்பற்ற வேண்டும். அந்தோனியார் எதுக்கு ஸ்பெஷல் சொல்லி பார்ப்போம். காணாம போனது கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவர். சரியா? ஹாஸ்பிட்டல் ஏதாவது கார்டியாலஜிஸ்ட் ஆர்த்தோபெடிஸ்ட் இருக்காங்க, அந்த மாதிரி காணாமல் போனதை கண்டுபிடிப்பது ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஏன்னா ஏசு அவர் கூட இருந்தார். அவருடைய குழந்தை ஏசு அவருடைய கரங்களில் இருக்கிறது. நாம் இந்த படத்தை எல்லாம் பார்க்கிறோம், சொல்லுவாங்க எல்லாம் பார்க்கிறோம். அவ்வாறு காணாமல் போனதை கடைபிடிக்க நம்ம எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறோம்? நான் கேட்கிற காணாமல் போனது பிசிக்கல் இல்லை, உடல் அளவில் இல்லை, மனதளவுல, நம்பிக்கை அளவுல எத்தனை பேர் நம்ம கடவுளுக்கு காணாமல் போயிருக்கிறோம்? இன்னைக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின் அதுதான். அந்தோனியார் நம்மை தேடி வர வேண்டும். அந்தோனியார் நமக்காக ஜெபிக்க வேண்டும். இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்க பெற வேண்டும் என்று நம்மை நாம் கண்டுகொள்ள வேண்டும். முதலில் நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான கொடை. நம்மை நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியும், மற்றவர்களுக்கு ஏற்படுவதாக வாழ முடியும், அன்போடும் சமாதானத்தோடும் வாழ முடியும். ஆகவே நினைச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேர் தொலைஞ்சு போயிருக்கிறோம்? நிறைய விஷயங்கள் தொலைஞ்சு போயிருக்கிறோம். மொபைல தொலைஞ்சு போயிருக்கிறோம், தேவையில்லாத வாழ்க்கை தொலைஞ்சு போயிருக்கிறோம், அடிக்ஷன், போதை பொருள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நாம காணாம போயிட்டோம், தொலைஞ்சு போயிட்டோம். எல்லாமே இருக்கிறோம். நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையோட இருக்கீங்க. என்ன சொல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உட்கார வச்சு திட்டுவாங்க, பிரசங்கத்துல திட்டிட்டு இருப்பாங்க. நான் திட்டுறதெல்லாம் நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை இன்னும் நமக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த நம்பிக்கையை குன்றுகிற பொழுதெல்லாம், அந்த நம்பிக்கை மிகவும் எளிதாக மாறுகின்ற பொழுதெல்லாம் ஒரு பூஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் பண்ற மாதிரி. ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்றால் அந்தோனியார் தன்னுடைய வாழ்விலே 3 மிக மிக முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ளும். முதலாவது இறை வார்த்தை. இறை வார்த்தை, இறை வார்த்தையை வாசித்தார், இறை வார்த்தையை போதித்தார், இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டினார். இறை வார்த்தையை வாசித்தார், இறை வார்த்தையை போதித்தார், இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டினார். அதே பொதுவை நகர்தான் நாம் இருக்கிற அதே கோயில அந்தோனியார் இருக்கிற பொழுது ஒரு வீரர், மாவீரர் வந்து சொன்னாங்க, கிறிஸ்தவங்க எல்லாம் போய் சொல்றவங்க அந்தோனியார் தான் வந்து சும்மா இதை சொல்லிட்டு இருக்காரு, எல்லாம் நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு இன்னொரு சொன்னாங்க, இல்லை அவர் மிக மிக
சக்தி வாய்ந்த ஒரு குருவானவர். பல அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். அப்புறம் அந்த டேபிள் உட்கார்ந்து சொன்னாராம், நான் அந்த கிளாஸை கீழே போடுறேன், கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சுன்னா நான் நம்ப மாட்டேன், வந்தவங்க சொல்லி வேண்டிங்க, அது உடையலன்னா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தூக்கி கண்ணாடி கிளாஸ் கீழே போட்டாராம். அந்த கிளாஸ் உடையவே இல்லை. உடனே அவர் அந்தோனியார் நம்பினார், இயேசுவை நம்பினார். அந்த வார்த்தை, இறைவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது என்பதை அவர் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். செல்லுகின்ற இடமெல்லாம் இறை வார்த்தையை போதித்தார். அதனால்தான் அவருடைய நாம் இன்னும் அப்படியே அழுகாமல் இருக்கின்றது. நம்ம உயிரோடு இருக்கும்போது நிறைய நாள் கழியும் போது ஏன் சொல்லி பார்ப்போம், அப்படியேப்பட்ட பேச்சு, அப்படியேப்பட்ட பேச்சு. வீடுகளிலே இந்த இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் வலியுறுத்துகின்றேன். முதலாவது, இந்த இறை வார்த்தையை நம்முடைய குடும்பங்களிலே நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், வாழ்வாக்க வேண்டும். எத்தனை பேர் வீட்டில் பைபிள் இருக்கு? எத்தனை பேர் வீட்டில் மொபைல் இருக்கு? எல்லாம் இருக்கு. நான் ஒரு நாள் இப்ப புத்தகத்தை கேட்கும் பையன் கேட்டேன், உங்கள்கிட்ட பைபிள் இருக்கா? இருக்கு ஃபாதர். சரி, பைபிள் என்ன இருக்கு? பைபிள் என்ன வச்சிருக்கீங்க? பைபிள் என்ன இருக்கு? சத்தமா இறைவார்த்தைக்கு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, சூப்பர், வந்துட்டாங்க, சைடு பண்ணிட்டாங்க பாருங்க. ஆதார் கார்டு, அப்புறம் கரண்ட் பில்லு, காசு, பேன் கார்டு, கரண்ட் பில் அட்டை, குடும்ப புஸ்தகம், பாரிஷ் புக் இருக்கு இல்லையா, ஃபேமிலி கார்டு. ஏன் நம்ம பைபிள்ல பணம் வைக்கிறோம் சொல்லுங்க? வீட்டுக்காரமா நினைக்கும், எங்க வீட்டுக்காரங்க பக்கமே போக மாட்டாங்க, நம்பி வைக்கலாம், லாக்கர்ல கூட திருடிடுவாங்க. ஏன்னா எங்க வீட்டுக்காரங்க பக்கமே போக மாட்டாங்க. அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா எங்க வீட்டுக்காரமா அதை வைக்கிறாங்க, பக்கம் போடுறாங்க வைக்கிறது. ரெண்டு பேரும் ஒரு நம்பிக்கை. இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வீடுகளிலே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் இறை வார்த்தைகளாக இருக்க வேண்டும், நல்லதை கற்றுக் கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கும். அப்பொழுதுதான் பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வார்கள். நாம நல்லா இல்லை, நம்ம பசங்க நல்லா இருக்கணும், நியாயமா? நாம கண்டதை பேசுவோமா? ஆனா பசங்க கூட நல்லதே பேசணும், நல்லதே பேசணும். நாம் எதை பேசுகிறோமோ அதை தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். சொல்லுவாங்க இல்லையா, கெட்டதை பேச மாட்டாங்க, கேட்டதான் பேசுவாங்க. சூரிய படத்தை சொல்ற டைலாக் இல்லையா? ஒரு ஊர்ல ஸ்கூல்ல ஏதோ சின்ன பையன் படிச்சுட்டு இருந்தான், யூகேஜி. ஒரு நாள் அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, பேய் அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா பேய் மாதிரி பண்றாரு. நேரம் வீட்டுக்கு வந்தா அந்த அப்பா கிட்ட, அப்பா பேய்னா என்னது பண்ணா? அவங்க அம்மா உள்ள கிச்சன்ல இருந்தாங்க, உள்ள கிச்சன்ல இருக்காங்க பேய்னா. சரி, போயிட்டு ஒரு மறுநாள் போனா, ஸ்கூலுக்கு போனா வந்தாங்க, இதே மாதிரி திட்டி வச்சுட்டாங்க, நாய். பார்த்தா அந்த அம்மா கிட்ட, அம்மா நாய்னா என்னம்மா? அவங்க அப்பா வெளில போயிட்டாரு, வெளில போயிட்டு பார்த்தா அப்படின்னு. மூணாவது நாள் போனா முன்னமே திட்டி வச்சாங்க அந்த டீச்சர். அந்த டீச்சருக்கு வேற வேலையில் இருக்கு. வந்தா அப்பா முன்ன என்ன பார்த்தா டேபிள் பெஞ்செல்லாம் தலையெல்லாம் இருக்குதுப்பா, சேர்லாம் தான் முன்னோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் போனா 4 நாள் போனா ஸ்கூலுக்கு போனா வந்தா திட்டி வச்சுருந்தாங்க. என்ன சொல்லி தெரிஞ்சுனாங்க? தண்டச்சோறு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுனாங்க. அவங்க கேட்டான் அவங்க அம்மா கிட்ட, அம்மா தண்டச்சோறுனா என்ன அம்மா? ஏடா அவங்க அப்பாவுடைய சொந்தக்காரங்களாம் வந்து சும்மா உட்காந்து சாப்பிட்டு போவாங்க இல்லையா, அவங்க தானே தண்டச்சோறு. 5ஆவது நாள் லீவு, 6ஆவது நாள் லீவு, 7ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை, பையன் டிவி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறான். அம்மா உள்ள குளிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்பா வெளியே போயிருந்தாரு. கதவு தட்டப்படுது, காலி வெளியே அடிச்சா, போய் திறந்து பார்த்தான். அப்பாவுடைய சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. என்ன சொன்னான்? தண்டச்சோறுலாம் வாங்க வந்து இந்த முன்னல் மேலாம் உட்காருங்க அப்படின்னா சொல்லியிருப்பான். நாய் வெளியே போயிருக்குது, பேய் உள்ள குளிக்குதுன்னா நம்ம சிரிக்கிறோம். நாம பேசுற பேச்சு தான் நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். ஆகவே வீட்டில் என்ன பேசணும்? இறை வார்த்தையை பேசணும், பைபிள் வாசிக்கணும், குடும்ப ஜெபம் சொல்லணும்.
அதுதான் புனித அந்தோணியாரை இன்று வரை நமக்காக பரிந்து பேசுகின்ற புனித அந்தோணியாராக மாற்று. முதலாவது. இரண்டாவது, நற்கருணை. நற்கருணை என்பது நற்கருணை உட்கொள்வதல்ல. 8 மணி பூசைக்கு 8:30 வந்து எட்டி பார்ப்பாங்க, எந்த சாமியார் பூசைக்கிறாங்க. நற்கருணை மீது அளவு கடந்த நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அதுதான் கேட்டு சொல்லியிருப்பார்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் நற்கருணையிலே இயேசு இல்லை என்று சொல்லி அந்த ஊராளர்கள் அனைவருக்குமே புனித அந்தோணியார் அவர்கள் கொடுத்த சவாலை ஏற்றுக்கொண்டு அந்த கழுதை அவர் அந்த பக்கம் வருகின்ற பொழுது இயேசுவை அந்த நற்கருணையிலே இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டினார். இயேசுடைய நற்கருணையை நாம் உட்கொள்கின்ற பொழுது நாம் நல்லதே உள்ளே செல்ல வேண்டும். நல்லது உள்ளே போகணும். என்ன பண்றோம்? நாம இந்த எலி எல்லாம் பிடிக்கிறோம். என்ன பண்ணுவாங்க? பொந்துல என்ன பண்ணுவாங்க? புகை போடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் நினைக்கிறேன். வயல்வெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா எலி பிடிக்கலாம், புகை போடுவாங்க. ஏன்னா எலி உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஏசாத வாங்கின உடனே என்ன பண்றோம்? எவ்வளவு பெருசா பேசி உள்ள பெருசா வெளியில கழிவுறோம். இவ்வளவு பேசி என்ன பண்றோம்? உள்ள பேசினால வெளியில கழிவு விட்டுருவோம். இந்த நற்கருணை என்பது நம்முடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமும் தொடக்கமும் முடிவுமாக இருக்கின்றது. இதான் அந்தோணியார் நம்முடைய வாழ்விலே கடைபிடித்தார், நற்கருணை உட்கொண்டார். அதனால்தான் நம்முடைய நாம் இன்னும் அழியாமல் இருக்கிறது. இரண்டாவது, ஆகவே நம்முடைய வாழ்வில் இந்த திருப்பலி நற்கருணை என்பதை மிக மிக ஆணித்தரமாக நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்தோணியார் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இரண்டாம் பாடம். மூன்றாவது, அந்தோணியார் கோயில் போன என்ன கிடைக்கும்? பந்து கிடைக்கும். ஏன் பந்து கொடுக்குறாங்க? ஏன் பந்து கொடுக்குறாங்க? அந்த காலத்துல லிஸ்பன் நாட்டிலும் சரி, இத்தாலிய நாட்டிலும் சரி, ஏழைகளுக்கு கடைசியாக கிடைப்பது இந்த பந்து தான். தேவையில் இருப்பவர்கள் கடைசியாக பீட்சா தான் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? பீட்சா தான் கொடுக்க மாட்டாங்க. இத்தாலியில பீட்சா தான் ஸ்பெஷல், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏழைகளுக்கு கிடைக்கப்படுகிற கடைசி தட்டு உணவு என்னன்னா இந்த பன்னு ரொட்டி. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெஸ்ட் பண்ணி எல்லாம் கொடுக்கும். அந்தோணியார் என்ன சொல்றாங்க? தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய, நம்மை தேடி வருபவர்களுக்கு உதவி செய்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். இதைத்தான் நம்முடைய குடும்பங்களிலேயும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிச்சைக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, அம்மா உள்ள இருப்பாங்க, பையன்கிட்ட சொல்லி இருப்பாங்க, குழந்தைங்க சொல்லி இருப்பாங்க, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிப்போம். சொல்றமா இல்லையா? என்ன சொல்றோம்? வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம அந்த ஒரு நற்காரியங்கள் நீங்களே போய் சொல்லலாம், எங்க எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம சொல்றோமா? இல்லை. ஆகவே தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கோயிலுக்கு போய் நம்ம பண்ணு வாங்கி வர்றது இல்லை, நாம பண்ணு வாங்கி வர்றது. அங்க போய் பண்ணு பண்ணா கொடுக்கறதும் இல்லை. நான் எது கோயில் பார்ப்பேன், அந்த கோயில நிறைய போட்டுவாங்க, வேஸ்டா. ஒரு நாள் 5 பண்ணு 6 பண்ணு வச்சிருப்பான். அது தேவையில் இருப்பவங்க வாங்குறதும் கிடையாது. உண்மையிலேயே கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க எடுத்துட்டு போங்க. தெருவோரம் இந்த வீடுகளில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தேவையில் இருப்பவர்கள். அதுதான் உண்மையான நாம் செய்கின்ற நற்பணிகளில் ஒன்று. தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது. அந்தோணியார் கோயிலுக்கு வந்து நம்ம 3 பண்ணு கொடுக்கறது இல்லை. இல்லை ஒன்று நம்ம கொடுப்போம், நமக்கு தெரிஞ்சவங்க தான் என்ன பண்ணுவோம், இன்னொன்று கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்கணும். சொல்றோம்னா இல்லை, நாம கோயில் நம்ம பண்ணுறதான், நாம பண்ணுறதுதான், நீங்க இல்லை, நாம பண்ணுறதுதான். ஆகவே உதவி செய்கின்ற பொழுது தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் அந்தோணியார் தன்னுடைய வாழ்விலை செய்தார். தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்தார். யாரெல்லாம் தொலைந்து போயிருந்தார்களோ, யாரெல்லாம் தொலைத்து விட்டிருந்தார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையை தொலைத்திருந்தார்களோ, இவர்கள் அனைவருக்குமே ஒரு அந்தோணியார் தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்தார். அன்பானவர்களே, இந்த திருவிழாவை கொண்டாட தயாரித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வதுதான் 3 முக்கியமான விஷயம். ஒன்று, இறை வார்த்தை. என்ன பண்ணணும்? வீட்டில் வாசிங்க, தியானிங்க. இரண்டாவது, நற்கருணை. திருப்பலியை பங்கெடுப்பது, பிள்ளைகளை மறைக்கல்வி நடப்பது, நீங்க நேரத்தோட போறது, இறைவனுடைய அந்த உடல் இருப்பை நற்கருணை வழியாக நாம் பெற்றுக் கொள்கின்ற பொழுது முழுமையாக இயேசுவை நம்புவது.
மூன்றாவது தேவையில், நான் சொல்றேன், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது. அதான் இயேசுநாதர் சொன்னார், இருக்கிறவங்களை பொறுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த நவ நாட்களிலே இந்த 3 கருத்துக்களை இன்று முதல் தொடங்குங்கள். உங்க வீட்டில் போயிட்டு இன்னைக்கே வாசிங்க, பைபிள் ஃபுல்லாக ஒரு வார்த்தை நற்கரில் பங்கெடுக்கிறீங்க. முடிந்த உதவி இன்றாத நாளை முதல் தொடங்குங்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு. அப்பொழுதுதான் இந்த திருவிழா ஒரு அர்த்தமுள்ள திருவிழாவாக இருக்கும். தொலைந்து போய் இருக்கின்ற நம்மை கண்டுபிடிச்சு யாருக்கு கொடுப்பாரு? இயேசுநாதர்கிட்ட கொடுப்பாரு. நம்ம இயேசுநாதர்கிட்ட இருந்தோம்னா என்ன ஆகும்? வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்ம நிறைய நேரத்துல எதையோ தேடி போறோம், எதை தேடி போறோம்னு தெரியாம தேடிக்கிட்டே இருக்கிறோம். நந்தோனியா கிட்ட விட்டுருங்க, அவர் நம்மளை கண்டுபிடிச்சு இயேசுநாதர்கிட்ட கொடுப்பார். இயேசுநாதர்கிட்ட நாம போய் சேர்ந்தோம்னா நம்முடைய குடும்பம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும். ஆகவே வீட்டிலே குழந்தை வளர்ப்பதில் மிக மிக கவனமாக இருங்கள். பேசுகின்ற வார்த்தைகள், நம்பிக்கை, நாம் செய்கின்ற நற்செயல்கள், இந்த 3ம் தான் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள திருவிழாவை கொடுக்கும். இல்லைன்னா ஆசிரியம்ல வருஷம் அந்தோனியார் திருவிழா நடக்கும். இந்த வருஷமும் திருவிழா நடந்துச்சு, முடிஞ்சிச்சு. மாறுவீங்களா? செய்வீர்களா? யார் சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஜெயலலிதா சொல்லுவாங்க, எனக்கு செய்வீர்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தொடர்ந்து ஜெபிப்போம், இறைமையாளரை வேண்டுவோம். ஆமென். அனைவரும் வேண்டிருப்போம். தமிழக சகோதர சகோதரிகளை, நம் தந்தையாக இறைவன் நமக்காக தன்னுடைய ஒரே மகனை அர்ப்பணித்தார். அவருடைய வார்த்தைகளை ஏற்று நந்தோனியா நமக்காக இறைவனத்தில் பரிந்து வீசி வருகிறார். நந்தோனியாவின் வழியாக நம்முடைய தேவைகளை எல்லாம் இறைவனுடைய திருப்பாதம் சமர்ப்பித்து நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நடத்தி வாழும் திருத்தந்தை அருள் தந்தைகள் அனைவருக்காக, அருள் சகோதரர்களுக்காகவும் இவர்கள் துணையால் திருச்சபை நல்ல முறையில் சூரிய ஆற்றலையும் உடல் பலத்தையும் ஆன்ம பலத்தையும் பெற்று வழிநடத்த வேண்டும் என்று இந்த அத்தனையார் வழியாக இறைவாக கொண்டாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பகுதியில் வசிக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இந்த குடும்பங்களில் வசிக்கும் ஒவ்வொருவரையும் நம் கண்முன் வைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாமல் நம்பிக்கையாலும் விசுவாசத்தினாலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கருணையே உருவான இறைவா, இந்த பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள், இளம் பெண்கள் உமக்கு பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து பகுதியில் விசுவாசத்திலும் வளர்ந்து கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்திட வரம் அருள வேண்டும் என புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தந்தையே, எங்கள் பகுதி பாதுகாவலரான புனித அந்தோனியாரின் ஆண்டு விழாவினை எல்லா மக்களும் எந்த பிரிவினையும் எந்த விதமான பிரச்சனையும் உண்டு பண்ணாமல் ஒற்றுமையாக அனைவரையும் சேர்த்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடவும் மழை மற்றும் நல்ல வானிலை உருவாக்கி தருமாறு புனித அந்தோனியாரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறை தெய்வமே இறைவா, எங்கள் பங்கில் வசிக்கும் அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எங்களை எல்லா நோய்களின் நொடிகளிலிருந்தும் நீண்ட நாட்கள் வியாதிகளால் துன்பட்டு துயர்கிறவர்களோ படுக்கையில் அவதியாய் இருக்கிறவர்களோ இந்த பிணிகளிலிருந்து விடுதலையாக்கி சுகம் தரும்படி புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக,
நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, என்று வாழும் இல்லாமல் இறைவா ஒரு அந்தோணியாரை தேர்ந்து கொண்டு அவர் வழியாக பல்வேறு அற்புதங்களை உதவி செய்ய என்பது அந்தோணியாரின் வழியாக நாங்கள் ஏறெடுத்திருக்கின்ற எங்கள் தேவைகளை, எங்கள் ஜெபங்களை உங்கள் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய உலகத்தில் இருக்கிற எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கின்றேன். இவ் அனைத்தையும் ஏற்று எங்கள் ஜெபங்களை உடைய ஆவிட வல்லமையினால் நிரப்பி எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு எதிராக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரிடம் உம் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டவர் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூயமான நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாற்றி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தை என்று உள்ள எல்லா
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரின் அவநாட்களில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றி அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றி அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றி அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றி. ஆகவே வானத்தூதரடிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சென்று உமக்கு புகழ்ச்சி பன்னிசை முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, தூய்மையாகவே தூய்மை, தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துணிவதற்கு உண்மை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அறிஞர்கள் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எனக்கு ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையில் உங்களிடம் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் பெயராய குறிக்கும் மற்றும் துணையாயர்கள்
எல்லாத்திலும் நிறைவாக நண்பரோடு முத்துராவை அன்பில் நிறைவேற செய்யலாம். நீர் உலகில் அழைத்துக் கொண்ட தந்தையும் மதிப்பிரவாசம் இனம் அடியார் நினைவுடன் திருவாரோடு அவருடைய இறப்பில் நினைக்கப்படும் தெய்வர் மேல் பெரும் அவரை போல இருக்கச் செய்தவர். மேல் உயிர்த்தெழுந்தோம் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இறக்கப்பட எனக்கு போதும் திருமுகவனையும் ஏற்ற எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயிரம் புனித மரியா அவருடைய கலவரால் புனித யோசேப்பு புனித திருத்தூதர் இவ்வுலகில் பொதுவராயிரம் ஆகிய அனைவரும் நிலைவாக பாவம் திறந்து வைத்து இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை போதே மறுபடியும் உண்டாகும். இவர் வழியாய் இவரோ இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிகளையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் என் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அளிக்கின்ற மகிழ்ச்சியான அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
பலவீனங்களை குற்றம் குறைகளை மன்னிக்கின்ற ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவிருந்திற்கு ஆமென். ஆகவும் பாதையிலே சிறுமழாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா.
வல்லமுள்ள மன்றாட்டு. ஓ பரிசுத்த அந்தோனியாரே, மிக்க சாந்தமுள்ள புனிதரே, கடவுளின் சிருஷ்டிகளையும் நீர் நேசிக்கமையா நீர் பூமியில் இருக்கிறே புதுமையை அடக்கிறே. உமது வாயிலிருந்து வருவதாக புதுமைகள் காத்துக்கொண்டிருக்கிறே. துன்ப துயரத்தில் இருப்பதற்காக நீர் பயன்படுத்துகிறீர். இந்த நிலையால் நாங்கள் துன்பப்பட்டு நாங்கள் ஓடி வருகிறோம். நாங்கள் கேட்பதை அன்பிற்கு சுவை இது திருக்குறள் போராகும் பாதத்தில் எண்ணிக்கைக்கு போதுங்களுக்கு நல்லது ஒரு திருப்பணி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பாதத்தை நாடி எண்ணிக்கை ஆசீர்வதித்து இவர்களுக்கு நீர் பக்கத்துறையாக இருந்த அவர்கள் கேட்கின்றவர்களை நீர் பெற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்து தந்தையே. அப்பா, உன் திருப்பாதத்தில் எண்ணிக்கை கேட்கின்ற வீட்டில் படுத்து படுகையாக இருக்கின்றவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கும் நல்ல உடல்நலத்தை கொடுத்து அவர்களும் திருப்பணி பெற உதவி செய்து காப்பாற்றும் ஆண்டவரே. அப்பா, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண பாடம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் நல்ல திருமணத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து தந்தையே. அப்பா, உடந்த பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆசீர்வதித்து தந்தையே. அப்பா, நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு மரமும் உன் திருப்பாதத்தில் வைத்து ஜபிக்கின்ற அப்பனே எங்களை ஆசீர்வதித்து எங்களை மகிமைப்படுத்தி தந்தையே. சிறு பிள்ளைகளை உன் பாதத்தில் வைக்கின்றேன். அந்த அன்பான பிள்ளைகளை உன் பாதத்தில் வைத்து ஜபிக்கும் போது அவர்கள் முக்கியமாக தாய் தந்தர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மகிழ்வதற்கா தந்தையே. நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு மாதத்தின் துணையாரே, இயேசு பாலனையே கையிலே தேவனை ஒரு திருப்பாதத்தை எட்டி கேட்கும் ஏற்பவர்களை ஒரு திருப்பாதத்தில் எட்டி ஜபிக்கின்றோம். அவர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதை தருவாய் என்ற நம்பிக்கையோடு இந்த வாரத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்ய எத்தனையோ உதவிகளை செய்கின்ற அன்பு தந்தையை நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு வாரத்தையும் கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து இந்த ஆலயத்தில் நல்லதொரு உதவிகளை செய்து கொடுத்து காப்பாற்றுகிறேன். எங்களுடைய பங்கு தந்தை அனைவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் நல்ல உடல்நலத்தை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து ஒரு திருப்பாதத்தில் வைத்து அனைத்து குருமார்களையும் ஆசீர்வதித்து அனைத்து சிஸ்டர் அவர்களையும் ஆசீர்வதித்து இந்த நேரத்தில் திருப்பாதத்தை மொத்தம் இவையெல்லாம் எங்களுக்கு நீ பெற்றுத் தருவீராக. திருப்படி கடத்தியிலிருந்து சாலப்படக்கூடியவர் சகோதரர்களே, நம்முடைய நம்மளால் சிறப்பாக நாம் 10 ஓடு கொண்டாடி வருகின்றோம். இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த திருப்பதி ஆற்றி நல்ல மறைவுரை கொடுத்து நமக்கு பெரியாசு பெற்று தந்த அருள் தந்தை ஆசிரியர் தந்தை பேட்ரிக் அவர்கள், பேட்ரிக் இயேசு திறந்த சபையை சார்ந்தவர், இயேசு திறந்த சபையை சார்ந்தவர். இவர் தன்னுடைய படிப்பை இந்த தன்னால் முடித்துவிட்டு ரோம் சென்று எம்கே மாசத்தியால் இந்த கவுன்சிலிங் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு
இங்கே நித்தமோர் என்ற இடத்துல கஸ்பர் ஆசிரியர்களுடைய இடத்துல கவுன்சிலிங் சென்டர் வச்சிருக்கின்ற கவுன்சிலிங் சென்டர் என்பது ஆற்றுப்படுத்தும் மையம் இல்லையா? தமிழில் 4 ஃபேமிலி ப்ராப்ளம் மற்றும் மனநல ப்ராப்ளம், அப்புறம் டீஅடிக்ஷன், இப்படிப்பட்டவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தி தன்னுடைய சேவையை பணியை செய்து கொண்டு வருகின்றார். இந்த சமயத்தில் நல்லா படிக்கக்கூடியவர், நல்ல கல்வி அறிவு இருந்தவர். அவருடைய திறமைகள் சொல்லுகிற பொழுது நம்ம படிப்புலேருந்து எனக்கு தெரியும், நல்ல இவர்கிட்ட நல்ல ப்ளஸ் மார்க் வருவார். அதனால் நாங்கள் இது கழுவுறது நல்லா படிக்கிறது போயிட்டு நாம் கழுவுறது இல்லையா? அதனால் ஃப்ரீயாக நல்லா படிச்சிருக்கோம். நல்லா படித்து தான் கவர்மெண்ட் அனுப்பியிருக்காங்க. அங்கே படித்துவிட்டு இங்கே ஒரு தனி கவுன்சிலிங் சென்டர் அவருக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதை மிகவும் சிறப்பாக நடத்தி வருகின்றார். சமயத்திலே நாம் நம்முடைய ஆலயத்திற்கு வருவாரா வரமாட்டார் சொல்லி சிற்றாலயமாக இருந்தது, பெரிய ஆலயம் கிடையாது. இருப்பினும் அழைப்பு ஏற்று இங்கே நமக்கு நல்ல ஒரு மலையை கொடுத்து அந்தோனியாரை பற்றி சொல்லி நம்ம புரிஞ்சுதோ புரியலையோ போகும்போது கேட்டமோ கேட்டது தெரியாது. 3 கருத்து சொன்னார். 3 கருத்து மனசு இதுதான் நான் வந்துருப்பாங்க. திருப்பியும் அந்த கருத்துக்களை ஏற்று நம்முடைய வாழ்க்கை கடைபிடித்து ஒரு அந்தோனியோடைய 10 முயற்சியை நாம் பங்கு கொண்டு என்னுடைய ஆசை பெற நாம் வேண்டி இந்த தருணத்திலே பங்கு உரிமை சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மற்றும் இருக்கின்ற அறிவு சார்பிலும் அவருக்கு மனமான நன்றி தெரிவித்து ஒரு நாளை வைத்து அவருக்கு மகிழ்ப்பாக. மீண்டும் நாளை தினம் சரியாக நேரத்திற்கு ஆனால் பிறப்பிக்க வருகின்றனர். நாளைய தினம் 9ஆம் தேதி நவராத்திரி அந்தோனியார் எம்எஸ்சி சபை சார்ந்தவர் நேரத்திற்கு நம்மளால் இன்னும் அதிகமாக மக்கள் பங்கேற்று அந்தோனியார்கள் ஒரு ஆசிரியரை நம்முடைய பந்தவழியாக இறைவன் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க நாம் உண்டாடுவோம். நாங்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து அந்தோனியாருடைய இந்த நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே நம்மையே நாம் தயாரிக்கின்ற வண்ணமாக இந்த திருப்பணியிலே பங்கெடுத்திருக்கின்றோம். அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து இதோ நம்முடைய உள்ளத்திலே எழுந்தள்ளி இருக்கின்ற நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அற்புதமான நேரம் நம் அனைவருமே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திரு உடலை திரு ரத்தத்தை பெற்றிருக்கின்ற சமயத்தில் அனைத்துமே நல்லதையே நாம் நினைத்திருப்போம். அனைத்துமே நன்மை நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்திருப்போம். ஆகவே இந்த தருணத்திலே நாம் அனைவருமே தூய்மையானவர்கள், நாம் அனைவருமே அந்தோனியாரை போன்றவர்கள். ஏனென்றால் நற்கருணை நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்ட பொழுது புனிதர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய எண்ணங்கள் சிதறும் வரை நாம் இயேசுடைய அற்புதமான அபரிமிதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, இதோ இந்த நேரத்தில் நாம் கேட்கின்ற எல்லா வரங்களையும் இறைவன் தருவார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மார்க் எழுதின செய்தி 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 23, 24 வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசியுங்கள், நீங்கள் அதை பெற்றுவிட்டீர்கள் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இந்த நற்கருணையின் ஆதராய் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய உடலில் ஒன்றாக இணைந்திருக்கின்ற அன்பு ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய ஜெபங்களை
இதோ ஏறெடுத்து பார்த்து நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் தருகின்றார். நம்முடைய குடும்பங்களை இறைவனுடைய திருப்பாதம் சமர்ப்பிப்போம். நம்முடைய குடும்பத்தில் அன்பும் சமாதானம் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டுமா ஜெபிப்போம். கணவன் மனைவிக்கிடையேயான பிரச்சனைகளை மன்னிப்பு என்கின்ற அந்த திருவருட்சாதத்தின் வழியாகவும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளும் ஆசீரும் நிறைவாக நம்முடைய குடும்பங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே நம்முடைய குடும்பங்களில் அமைதியும் சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளை இறைவனுடைய திருப்பாதம் சமர்ப்பிப்போம். நல்ல உடல் உள்ள ஆரோக்கிய சுகத்தையும் நல்ல இறை ஞானத்தையும் உலக அறிவையும் இறைவன் தாமே அவர்களுக்கு கொடையாக வழங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆடுவோம். திருமணத்திற்காக தங்களையே அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இறைவன் தாமே தொட்டு ஆசீர்வதித்து இந்த திருமணம் என்கிற திருவருட்சாதத்தின் வழியாக அவர்கள் இணைத்து பெற வேண்டுமா என்று ஆடுவோம். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியினரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். அந்தோனியாரின் வழியாக ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிப்போம். அமைதியை தொலைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நேரத்தில் இருக்கிற அந்தோனியார் அவருடைய அமைதியை தேடி தர வேண்டுமா ஜெபிப்போம். அன்பே இயேசுவே, இதோ இங்கே கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தோம். இங்கே வர முடியாதவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளியையும் உங்களுடைய திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உங்களுடைய பரிசுத்த ஆவிட வல்லமையும் பரிசுத்த திரு ரத்தமும் அவருடைய இரத்த நாளங்களில் முழுமையாக ஆட்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி வந்து ஆழ்கின்றோம். அன்பு தந்தை இறைவா, இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கின்றோம். அந்தோனியாரின் வழியாக நாங்கள் கேட்கின்ற எல்லா வரங்களையும் தந்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரும் திருமகனாக கிறிஸ்து வழியாகவே என்று ஆடுகின்றோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழ்வெல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் நவநாளை கொண்டாடுகின்ற விண்ணக விருந்தில் பங்கு பெற்று அனைவரிடம் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுவதுமாய் பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடந்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசுவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பதி நிறைவேறிற்று. இயேசுவில் பிரியமானவர்களே, என்னை இங்கு அழைத்த அருள்பணி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் யுவர் இன்விடேஷன். அவர் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். சின்ன சின்ன கோயிலில் ரொம்ப பிடிக்கிறாரு. ஏன்னா இப்படி ஒரு குடும்பமாக இருக்கும். அங்கே போனால் அவங்க எங்கேயோ உட்காந்துருப்பாங்க, நாங்கள் எங்கேயோ இருக்கோம். கோயம்புத்தூர் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, இறுதியாண்டு கோயில், கிறிஸ்து அரசு கோயில். நான் இங்கே இருப்பேன், மக்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது வந்து அந்த வெளியில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பீச் அங்கே தான் இருக்கு. நம்ம யாருக்கும் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால சிறு கோயில் நம்பிக்கை தான் மிக மிக முக்கியம். இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் நம்பிக்கையை அது நமக்கு நினைவுபடுத்துகின்றது, அது காட்டுகின்றதாகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த தருணத்திலே அன்பு தந்தை அவர்களுக்கும் இங்கே இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்காக ஜெபியுங்கள், நானும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆஸ்டின் டவுன் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல எனக்கு பக்கம் வந்திருக்கேன், ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். 1999 கேள்விப்பட்டிருக்கேன். என் பேர் போந்தே இருக்க மாட்டேங்க. சரிங்களா? உங்கள் அனைவருக்கும் இந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை இப்பொழுதே சொல்லுகின்றேன். எல்லாருக்கும் ஹாப்பி பீஸ். நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா ஒரே வந்து வாழ போறோம், சந்தோஷமா இருங்க. சரியா? நன்றி.